வைக்கணும். அப்புறம் இதெல்லாம் இங்கே அரசுகிட்ட விற்பனைக்கு கிடைக்கிறதோ ஈசியோ பட்டாவோ சிட்டாவோ ஆன்லைன்ல கிடைக்கிறது எடுக்கணும். அது இல்லாம உள்ள ஃபைலுக்குள்ள என்ன இருக்கு, ஃபைலுக்குள்ள எதை சொல்லி இது மாதிரி பண்ணா அப்படின்றத தகவல் பெறும் உரிமை சட்டம் மூலமாக அந்த ஆவணங்களை எல்லாம் எடுத்ததற்கு பிறகுதான் நாம வியாஜிய மூலம் கண்டுபிடிக்கணும். ஒரு தப்பான வியாஜிய மூலம் சார், தப்பான வியாஜிய மூலம், தப்பான வழக்கு மூலம், ரைட்டா? இப்போ ஒரு வழக்கு நீதிமன்றத்துக்கு போகுது. இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், மதுராந்தகத்துல அந்த வழக்கு நடந்திருக்கு. நீலகண்டன் ஒருத்தர் ஒரு ஆதிதிராவிடர் வகுப்பினை சேர்ந்தவர். அவங்க அப்பாவுக்கு அந்த இடத்த கொடுத்துருக்குறாங்க. யூடிஆர்ல அவங்க அப்பா பேர் அந்தோனின்ற பேர் வந்திருக்கு. அந்த நேரத்துல அவங்க அப்பா ஒருத்தர்கிட்ட வேலை பார்த்துருக்காரு, ஒருத்தர் பெரிய வீட்டில் வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் அவர் இறந்துடுறாரு. ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பெரிய வீட்டுக்காரங்க உங்க அப்பா அந்த வீட்டை வித்துட்டா இருப்பாங்க, நீங்க காலி பண்ணணும். இவருக்கு தெரியல, யாருக்கே இந்த நீலகண்டனுக்கு தெரியல. எங்க அப்பா விற்க வாய்ப்பு இல்லை, கையெழுத்து எங்க அப்பா போடல, எங்க அப்பா எங்க கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆப்போசிட் பார்ட்டி வழக்கு போடுறாங்க. ஆப்போசிட் பார்ட்டி என்ன வழக்கு போடுறாங்கன்னா, இது நாங்க கிரைய வாங்கிட்டோம், நீ காலி பண்ண மாட்டேன்றாங்க. அவங்க வழக்கு போடுறாங்க. இப்போ இவர் இப்போ எதிர்வாதம் பண்ணணும். இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த வழக்குக்கு எங்க அப்பா கையெழுத்திடவில்லை, என்னது எங்க அப்பா கையெழுத்து போடல, அது வேறு ஒருத்தர் யாரோ போட்டாங்க, அது போர்ஜரி பத்திரம், இப்படிதான் வாதம் வச்சுட்டாரு. கையெழுத்து நிரூபிக்கப்பட்டு விட்டாரு கோர்ட்ல. என்னது பூண்டி ஏறி கிராஸ் பண்றாங்கல்ல, அன்னைக்கு போய் சார் இது கொஞ்சமா இல்லை சார், சீத்தோட வேற யாரும் வாங்கக்கூடாது சார், என்னைக்கு சொல்றாரு? டிராப்ட்ல என்ன எழுதிருக்க, டிராப்ட்ல நீ கையெழுத்து பத்தி தான் பேசு, உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம்? கையெழுத்து மோசடி அப்படின்னு தான் பேசுது. எங்க அப்பா கையெழுத்து போடல, இதுதான் வாதம், ரைட்டா? நீ பேப்பர்ல ஒன்னை எழுதி கொடுத்துட்ட, ரைட்டா? அதுதான் கடைசி வரை. உங்களுக்கு புரிஞ்சுங்களா நான் சொல்ல வர்றது? எழுதிட்டீங்கன்னா ஆமா, அது அப்புறம் இடையில சாட்சி கிடைச்சிச்சு, இடையில சாட்சி பாஞ்சப்போ ஆள் மாறாட்டம் என்பது ஒரு வழக்கு மூலம், கையெழுத்து போட்டது ஆள் மாறாட்டம் வழக்கு மூலம், பஞ்சம நிலம் என்பது வேற ஒரு வழக்கு மூலம். உங்களுக்கு புரியுதா? அப்போ என்னன்னா பஞ்சம நிலம் தனியா தான் ஒரு கேஸ். உங்களுக்கு புரியுதுங்களா சொல்றது? இந்த வழக்குல சேர்க்கக்கூடாது. வழக்கு மூலம் ஒண்ணுதான் ஒரு கேஸ், வழக்கு மூலம் இன்னொரு வழக்கு மூலம் இருந்தா அது வேற ஒரு கேஸ். இல்லாட்டி இது ரெண்டுல ஏதாவது ஒரே ஒரு வழக்கு மூலம் தான் அந்த சொத்துக்கு. இப்போ அந்த காசா பேட்சனை கரெக்டா எடுக்கணும். இப்போ அவன் இன்னும் கொஞ்சம் ஆராய்ச்சி பஞ்சம நிலத்துக்கு பேப்பரை எடுத்துட்டான்னு அவர் இந்த நிலையை எங்க வராது, கீழ்கோர்ட்ல தோத்துருச்சு, சப்போர்ட் போறாரு, சப்போர்ட்லயும் தோத்துருச்சு. ஏன்னா இவர் இதை எதுவுமே மாத்தல, இல்ல மாத்தக்கூடாது. மேல போய் விசாரிக்கும் போது கையெழுத்து ஆள் மாறாட்டம் ஏதாவது ஆவணம் அங்க போய் கொடுக்கலாம், புதுசா போய் ஒரு காசு அபேட்சம் சொல்லி மாற்ற முடியாது. என்ன சொன்னாரோ அதுக்கு ஏதாவது பலமூட்டும் ஆவணமாக ஏதாவது இருந்தால் அதை மேல சேர்க்கலாம். வேற கதை சொல்லுதுன்னா சேர்க்கக்கூடாது, வேற வழக்கு மூலம் சொல்ல சேர்க்கக்கூடாது. இப்ப இந்த நிலையில அவர் வர்றாரு என்கிட்ட. அப்போ நான் சொன்னேன், ஐயா வழக்கு மூலம் எடுத்தது தவறு, வழக்கு மூலம் எடுத்தது தவறு. ஏன்னா நாம என்ன பண்ணுவோம்னா, நான் முதல்ல கையெழுத்தை பரிசோதனைக்கு அனுப்பிடுவேன், நீ சொல்ற கையெழுத்து போடல அப்படின்ட்டு, ரைட்டா? இன்னொரு உண்மையான கையெழுத்து அதையும் நான் ஃபோரன்சிக் அனுப்பி செக் பண்ணிட்டேன்னா இந்த வழக்கு மூலம் எடுக்கக்கூடாது, போனா தோத்துருவோம். அப்ப அந்த வழக்கு மூலம் எடுக்கக்கூடாது, சும்மா அவசரத்துக்கு போடணும்னு பதில் போடக்கூடாது. நான் அவன் போட்டான் அப்படின்னு போடக்கூடாது. பஞ்சாப் நிலம்னா எனக்கு பேப்பர் எவிடன்ஸ் இந்த நம்பரு. அப்ப தகவல் உரிமை சட்டத்துல 2G போட்டு எல்லாம் ஆய்வு பண்ணப்போ ஒரு பெரிய ஒரு சிட்ட ஆடங்கள்ல நல்ல துறைமா வெள்ளக்காரங்க கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு உத்தரவு சீட் போட்டு தூக்கிட்டோம். இப்போ அந்த வழக்குல இதை போய் எவிடன்ஸா சேர்க்க முடியாது, ஏன்னா அது வேற வழக்கு மூலம். இந்த புதிய வழக்காக நம்ம பாவிச்சு வேலை செய்யணும். புரிந்து கொள்ளுங்கள், பிரச்சனைக்கு வழக்கு மூலம்
எடுப்பது ஒரு கலை. என்னது? அனுபவத்தின் மூலமா தான் எடுக்க முடியும். நீங்க கற்றறிந்த வழக்கறிஞர்கிட்ட போறீங்கன்னா எதுக்கு போறீங்கன்னா மனு எழுத போக கூடாது. மனு எழுதுறது உங்களுக்கு சாமானியனுக்கு தெரியும். என்னது? மனு எழுதுறதுக்கு சாமானியனுக்கு புரியணும். ஃபேக்டா என்னன்னு சாமானியனுக்கு தெரியணும். வழக்கு மூலம் எடுப்பதற்கு அவர்கிட்ட அட்வைஸ் தான். என்னது? பரிந்துரை கேட்கணும். நிறைய பேருக்கு கேட்கணும். வழக்கு மூலம் எடுப்பதற்கு கேட்கணும். எந்த வழக்கு மூலம் எடுத்தால் ஜெயிக்கலாம் அப்படின்னு. இப்போ ஒரு ப்ரொசீஜர் படி தான் எல்லாமே நடக்கணும். ஒரு ஊர்ல தீண்டாமை சட்டத்துல கைதாயிட்டாங்க கொஞ்சம் பேர். விசாரணைக்கு வருது சார். என்னது? விசாரணைக்கு வருது. வழக்கறிஞர் யோசிக்கிறார். அவர் தீண்டாமை ஒழிப்பு சட்டத்தால கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு ஆதரவா ஆஜராகும். அவரு இப்போ அவங்க பாதிக்கப்பட்டவங்க அப்படி ஓரமா நிற்கிறாங்க. ஜட்ஜி அப்படியே பாக்குறாரு. ஒரு பொது புத்தி மனநிலை வந்துடும். கரெக்டா? பொது புத்தி மனநிலை வந்துடும். இப்போ இந்த வக்கீல் என்ன பண்ணணும்? காப்பாற்றணும். யாரை காப்பாற்றணும்? தன்னோட கட்சிக்காரனை காப்பாற்றணும். அவர் சொல்றாரு, இந்த தீண்டாமை ஒழிப்பு எஃப்ஐஆர் போட்டது இன்ஸ்பெக்டர் போட்டிருக்காரு, இதை டிஎஸ்பி அளவிலான அதிகாரி தான் போடணும். விசாரணை முறை தப்பு, ப்ரொசீஜர் தப்பு. என்னது? இப்ப இவர் என்ன வழக்கு மூலம் எடுத்தாரு? நடந்ததா நடக்கலையா அந்த பேசல. அவரு நடந்ததா நடக்கலன்னா இவர் மாட்டிவார். எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். என்ன பேசுறாரு? ப்ரொசீஜர் தப்புன்றாரு. அதனால தள்ளுபடி பண்ணுதுன்னு கேக்குறாரு. தள்ளுபடி பண்ணித்தான் உங்களுக்கு புரிஞ்சுங்களா நான் சொல்ல வருது? அப்போ வழக்கின் மூலம் உண்மையா நடந்ததுலயே எடுக்கலாம், நடைமுறையில இருந்து எடுக்கலாம், எந்த கிரவுண்ட்ல வேணாலும் எடுக்கலாம். எடுத்து அந்த வேலையை நம்ம செய்யணும், புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க எழுதுற மனுல வழக்கின் மூலம் இருக்கா? படிச்சா புரியுமா? நீங்க எழுதுற மனுல உங்களுக்கு லோக்கஸ் இருக்கா? நீங்க எழுதுற மனுல எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கா? ஃபேக்ட் இருக்கா? நீங்க எழுதுற மனுல ஃபேக்ட் பிரபன்சியா இல்லாம இருக்கா? இதெல்லாம் நீங்க உங்க மனு எழுதிருந்தீங்கன்னா எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப ரெண்டு பேரா உட்கார சொன்னல, தனியா உட்காந்து என்ன வகுப்புக்கு நான் எடுத்தனோ அதை ஒருத்தர் முதல்ல ஒருத்தர்கிட்ட சொல்லணும். அதுக்கப்புறம் அவர் இன்னொருத்தர் சொல்லணும். இந்த பாடத்தை வாய் திறந்து டிஸ்கஸ் ஆரம்பிக்கலாமா? 5 நிமிஷம் டைம். 2.5 நிமிஷம் ஒன்னொருத்தர், 2.5 நிமிஷம் இன்னொருத்தர் பேசுங்க. அப்பதான் நிறைய தகவல்கள் உள்ள இருந்து வரும். என்னென்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கீவேர்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஜார்கன்ஸ். இந்த வார்த்தைகள்லாம் நீங்க பயன்படுத்தும் பொழுதுதான் ஒரு வழக்கறிஞர், அரசு அதிகாரி சபையில் பேசும்போது இந்த ஜார்கன்ஸை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கான மரியாதையை உட்காருங்க சார்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? காசு ஆஃபேக்ஷன் அப்படி இல்லை, ஃபேக்ட் ஒழுங்கா தான் சார் இருக்கு. ரைட்டுங்களா? எவிடன்ஸ் கரெக்டா தான் இருக்கு. பாடன குரூப் அவங்களுது. இந்த வார்த்தையெல்லாம் சொல்லணும். அவன் ஒரு பொய் சொல்றான், ரைட்டா? அது பொய்ன்னு சொல்லக்கூடாது சார், நிரூபிக்க வேண்டியதா இருக்காங்க. பாடன குரூப் அவங்களுது சார் அப்படின்னு சொல்றோம். நான் மறுக்கிறேன், பாடன குரூப் பேப்பர் வைக்கணும் அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தும் பொழுதுதான் வந்திருக்கிற நபர் விவரம் தெரிந்த நபர், விவரம் தெரிந்த நபர் அப்படின்னு அவங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்ப நான் பேசுறத டிஸ்கஸ் பண்ணுங்க.